ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்ன, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நடந்ததில்லை, 28ஆம் தேதி நடந்ததோட ஒரு ஷிஃப்ட்டோட கொஷின் அனலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதுபடி தான் ஒரு ஷிஃப்ட் நடந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் பார்த்துக்குங்க. லிட்ரஸி ரேட் ஆஃப் மிஸ்ரம், அப்புறம் அவார்ட்ஸ், நைட்டிங்கேல்ஸ் அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் கொஷின். ஓகேவா? இந்த 4 டாப்பிக்லேருந்து கொஞ்சம் கொஷின் இருந்தது அதிகமாக. இதில் வந்து பாருங்கள், அடுத்தது ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். ரீசனிங் டாபிக்ஸில் என்னென்னா, பிளட் ரிலேஷன் ஒரு கொஷின் வந்தது, சீட்டிங் ரோஸ் 3 கொஷினு, எரர் டிகோடில் 6 கொஷினு, மேத்தமெட்டிக்கு நேஷன்ஸ் ஓகேவா, அதில் 3 கொஷினு, லாகிசம்ஸில் 2 கொஷினு, டைரக்ஷனில் 2 கொஷினு. ஓரளவு எல்லாமே மாட்ரேட் அண்ட் ஈஸியாக இருந்தது. அதில் ஒரு 3 கொஷின் மட்டும் டிஃபிகல்ட்டாக இருந்தது, அட்டன் பண்ண முடியாத மாதிரி. அதனால் அதை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்குங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தவங்க 30 கொஷின் அடிக்கலாம். நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க ஒரு 25 to 28 வரைக்கும் அப்படி அடிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து மேக்ஸ் கொஷின் நம்ம பார்க்கலாம். மேக்ஸ் கொஷினில் வந்து டைம் அண்ட் ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. சிம்பிளிஃபிகேஷன் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க, அதுவும் ஓரளவு ஓகே தான், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். கொஞ்சம் பேப்பர் அண்ட் பென் ஒர்க் இருக்கும். நார்மலாக ஈஸியாக ட்ரிக்ஸ் மூலியமாக அப்ளை பண்ண முடியாது. ஆவரேஜ் 2 கொஷினு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஓரளவு ஓகே தான், மாட்ரேட்டாக இருந்தது. ரயில்வே சம்ஸ் ஓகேவா, ரயில்வே சம்ஸ் ஒரு 2, அப்புறம் ரேஷியோவில் ஒரு 2 கொஷின். ரேஷியோன்றது ஓகே தான், பெட்டராகவே இருந்தது, ஈஸி தான், ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. அதனால் இந்த மெத்தடில் தான் கொஷின் இருந்தது. நீங்கள் கொஞ்சம் நல்லாவே படிச்சுட்டு போங்க. கொஞ்சம் கொஷின் எல்லாமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா படிங்க. மேக்ஸிமம் இதன்படி தான் எல்லாமே கேட்குறாங்க. இந்த மாடலை வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் 6 மந்த்து இதை நல்லா பாருங்கள். அதில் அந்த அவார்ட்ஸு, பத்மஸ்ரீ அவார்ட்ஸ்லாம் வாங்கினதை பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு சில கொஷினு. அப்புறம் ஸ்போர்ட்ஸை பற்றி நல்லா டீப்பாக படிச்சிருப்பாங்க, 6 மந்த்துக்கானது. ஓகே, ஸ்டேட் கொஷின் அந்தளவுக்கு இதாக இல்லை, கொஞ்சம் நார்மல் தான், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால் நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம். மேத்தமெட்டிக்கலில் வந்து ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் ஜியோமெட்ரி, இதில் ஒரு 2-3 கொஷின் வந்தது. ஓகேவா? 5 கொஷின் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, பெட்டராக அப்ளை பண்ணுங்கள். அடுத்த செஷன் வரும்போது கண்டிப்பாக அது வீடியோ போடுறேன். ஓகேவா?